அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு அறுவடையின் காலம் என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். அறுவடையின் காலம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலமாய் இருக்கிறது. அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அந்தந்த காலகட்டத்தில் நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இந்த உலகத்தில் நடக்கிற அந்த காரியங்களை குறித்து நம் கண்கூடாக அதை பார்த்தும் கேள்விப்பட்டும் வருகிறோம். அநேகர் வேறு விதமாக கூட சொல்லுவாங்க, இந்த உலகத்துக்கு முடிவே இல்லை, அழிவே வராது என்று சொல்லுகிற கூட்டமும் உண்டு. மனுஷன்தான் இன்னைக்கு இருப்பான், அவங்க போயிடுவாங்க, ஆனால் இந்த உலகம் அப்படியே இருக்கும், இந்த பூமி அப்படியே இருக்கும் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. சரி, நம்ம அதை குறித்து இப்போ தேவையில்லை. ஆக கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல இது வேதனைகளுக்கு ஆரம்பம் என்கிற வார்த்தை நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த காலம் என்ன காலம்? இது வேதனைகள் ஆரம்பிக்கக்கூடிய காலம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதிலே 3ஆம் வசனத்துல சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்கிறாங்க. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் இயேசு ஒலிவமலையிலே உட்கார்ந்திருக்கும் போது சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள். 6ஆம் வசனத்துல அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. நல்லா கவனமா கேளுங்க. முடிவு உடனே வராது. இப்ப முடிவு உடனே வராது. யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆகிலும் முடிவு உடனே வராதுன்னு சொல்றார். அடுத்த வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். நல்ல கவனமா கேட்கணும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள். எப்போ? கடைசி காலத்துல. இப்போ எழும்பிட்டாங்க, அப்படித்தான் இருக்கிறாங்க. இப்ப now at present அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பி இருக்கு. அடுத்து ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக மற்றொரு ராஜ்யமும் எழும்பும். இப்ப அது நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இஸ்ரேல் ஈரானுடைய போர், ஒரு ரஷ்யா உக்ரைனுடைய போர், இந்தியா பாகிஸ்தான்ல ஏற்கனவே பல நாடுகளுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் நடுவில் போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1917 காலகட்டங்களில் முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் நடந்தது போல இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். போதும், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். யுத்தங்களின் செய்திகளை நீங்க கேள்விப்படும் போது, அல்லது ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும் போது, ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும் போது, பஞ்சங்கள் வரும்போது, கொள்ளை நோய்கள் வரும்போது, பூமி அதிர்ச்சிகள் உருவாகும் போது நம்ம நினைச்சுக்கணும், இது கடைசி காலம், இது வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. இது வேற யார் சொன்னாலும் பரவாயில்ல, ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், இது வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்போ இப்படிப்பட்ட வேதனைகளுக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பது ஒரு புத்திசாலித்தனமான காரியம். வேதனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு, அப்போ வருமா வராதா? வரும் இல்லை, அப்புறம் ஏன் அசால்ட்டா இருக்கிறோம்? நம்ம வேதனை வரும்னு சொல்லிட்டாரு, இன்னமும் நம்ம பழைய அந்த பஞ்சாங்கத்திலே ஓடிட்டு இருக்கணும்னு ஏன் அவசியம்? மாறணும் இல்லை, மாற்றம் வரணும் இல்லை, நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும் இல்லை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, இந்த பூமியிலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போறது இல்லை. மறு உலக வாழ்வு நமக்கு உண்டு. மரித்ததற்கு பிறகும் வாழ்க்கை உண்டுங்கிற நிரூபிக்கிறதுல கிறிஸ்தவ மதம் முன்னணியில் நிற்குது. மார்க்கம், கிறிஸ்துவ மதம்னே சொல்லக்கூடாது. அதை கிறிஸ்தவங்கிறது ஒரு மார்க்கம். மார்க்கம்னா வழி, நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை சொல்லுகிற ஒரு காரியம்தான் இந்த நம்ம கிறிஸ்தவம் என்று நாம் சொல்லலாம். குறிப்பாக
இந்த வரக்கூடிய அழிவுகளுக்கு அல்லது வேதனைகளுக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது அல்லது நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை குறித்து தான் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இது அறுவடையின் காலமா இருக்கிறது. நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல விதையை பற்றின அந்த காரியத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த அறுவடையின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. விதைச்சத்தானே அறுவடை செய்ய முடியும். அதனால விதைக்கணும், அறுவடை செய்யணும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் ஆமென் அல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் வீட்டில் ஒட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இது அறுவடையின் காலம். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல விதைத்த விதைகள் நல்ல முறையிலே வளர்ந்து அது பயிராகி அறுவடைக்கு தயாராக இருக்கிறது போல தேவனுடைய வசனமாகிய விதை நமக்குள்ளே முளைத்து பயிராகி, அதாவது ஒன்றாகிலும் வீணாய் போகாதபடிக்கு விளைந்து மெய் பலனை பெறக்கூடிய காலமா இருக்கிறது இந்த காலம். ஆகவே இதுதான் அறுவடையின் காலம். இந்த விதை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயமாகிய நிலத்துல விழுந்து அது பயிராகி அறுவடைக்காக ஆயத்தமாக இருக்கிற ஒரு காலமா இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம், அதுல 35 38 வரைக்கும் குறிச்சுக்கங்க. பின்பு இயேசு ஆ, சகல பட்டணங்களையும் ம், கிராமங்களையும் ம், சுற்றி நடந்து ம். ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவனுடைய ராஜ்யத்தின் உபதேசத்தை குறித்து பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த ம், சகல வியாதிகளையும் ம், சகல நோய்களையும் நீக்கி ம். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவரை சொஸ்தமாக்கினார். அடுத்து அவர் திரளான ஜனங்களை அவர் கண்டபொழுது திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ம், தோய்ந்து போனவர்களும் ம், சிதறப்பட்டவர்களுமாய் ம், இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் ம், அறுப்புக்கு எஜமான் ஆ. தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி ம். அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். திரளான ஜனங்களை அவர் கண்டபோது அவருக்கு ரொம்ப அவர் மேல மனதுருகினார். ஏனென்றால் அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சரியான வழியிலே செல்லாத ஆடுகள், சரியான வழியிலே செல்லாத ஜனங்கள், அல்லது ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இல்லாதவர்கள், ஒரு வழிநடத்துகிற ஆளுகையின் கீழ் இல்லாதவர்கள். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஹ், சுய பெருமை பேசுவாங்க. நான் பார்க்காததா, நான் பார்க்காத பிரச்சனையா, என்னால முடியாததா, நான் போய் நின்னனாக்கு நடக்கும், நான் இங்கேருந்து ஒரு சொல்லி சொடக்கு விட்டனா நடக்கும். இப்படி தன்னை குறித்து மேம்படுத்தி பேசிக்குவாங்க. அவங்கள பார்த்தா கர்த்தர் மனதுருகி சொல்றாரு, மேய்ப்பனில் தான் ஆடுகளை போல வழி தப்பி போறாங்க. எங்க போய் சிக்க போகுதோ, யார் அழிக்க போறாங்களோ, எங்க போய் படாத பாடு படப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர்கள் மேல் மனதுருகினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இன்றைக்கும் ஜனங்கள் தங்களுடைய அறியாமையினாலே, இன்னும் சொல்ல போனா தங்களுக்கென்று ஒரு சுய நீதியை வைத்துக் கொள்ளுகிறார்கள். சுயநீதி அப்புறம் என்ன தெரியுமா? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், நான் யாருக்கு துரோகம் பண்ணேன், என்னவா சுயநீதி. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞானசானத்தை குறித்து பேசுகிற பொழுது நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா நீங்க கண்டிப்பா ஞானசானம் எடுத்தாகணும், சிஸ்டர் நீங்க ஞானசானம் எடுக்கணும், அது ரொம்ப அவசியம் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஞானசானம் எடுக்காம எங்களுக்கு முன்னால் இருந்தவங்களாம் அப்போ போக மாட்டாங்களா என்ன, போக முடியாதா என்ன, ஆண்டவர் வருகையில் போக முடியாதா என்னன்னு கேட்பாங்க. ஒரு வயசானவங்க 96 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, இல்லை நான் இதிலே இருந்துட்டு போறேன், இன்னும் கொஞ்ச காலம் இதிலே இருந்துட்டு போயிடுறேங்கிறாங்க. இப்போ அதுக்கு தான் சொல்றேன், இப்படியே இருந்துட்டு போக முடியாது. இப்படியே இருந்துட்டு ஆணுடைய வருகையிலும் போக முடியாது, நித்திய ஜீவனுக்கும் போக முடியாது. அதனால ஞானசான அவசியம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அதான் சுயநீதி. என்னன்னா, இப்போ நான் எதுவுமே பண்ணலையே, எந்த ஒரு தப்பும் பண்ணலை, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, தாய் தப்பமாருக்கு கீழ்ப்படுகிறேன், நான் நல்ல வேலையில் இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், எல்லாருக்கும் உதவியும் செய்கிறேன், ஏழைகளை கண்டா உதவியும் செய்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லையே. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்தாங்கிறது தான் பிரச்சனை. இந்த சுயநீதியை வைத்துக்கொண்டு பாரம்பரியமான ஆச்சார முறைகளை, அனுஷ்டானங்களை, அந்த பாரம்பரியமான முறைகளை கடைபிடித்து கடைசியில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, என்னால் ஒன்றும் சொல்ல முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொள்ளுகிறவர்களாகத்தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு சில பேர் வைராக்கியமான ஆட்களை நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, மெழுகுதிரி அப்படியே வடிஞ்சுக்கிட்டு இருக்கும் கையில், பக்தி வைராக்கியத்தோட யார் ஒன்று பிடிக்க சொன்னது, அப்படியே சொட்டு வடிஞ்சு கையில் இருக்கும். அது அப்படி எங்க சொல்லியிருக்குதா? வெளிப்படுத்தின விசேஷம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல
பாரா குறிக்கிறத பாரா. 23ஆம் அதிகாரத்துல 11 எங்க இல்ல. ஒருவேளை எழுதியிருக்க மெழுகுதிரியை கையில பிடித்து ஒழுக ஒழுக வைத்துக் கொண்டால் உங்கள் ஆத்மா உங்கள் பெற்றோருடைய ஆத்மா மோட்சத்துக்கு போயிடும். யாரு சொன்னா? செத்துப்போன பிரேதத்துல இருந்து ஆவியை திரும்ப கொண்டு வர்றதுக்கு எந்த மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. போனா திரும்பி வராத இடத்துக்கு போயிட்டாங்க, திரும்பி கொண்டு வர முடியாது. நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்காக இங்க அன்னதானம் பண்ணாலும் அவங்க பேர்ல பூசை எடுத்தாலும் அந்த ஜீவன் எங்க போய் கிடக்கும்? அங்கதான் கிடக்கும். இங்க இருக்கும்போதே சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்கல, இன்னும் உத்திரிக்கிற ஸ்தலத்துல தான் இவங்க கேட்டு அவங்க தப்பெல்லாம் உணர்ந்து அதுக்கப்புறம் பரலம் போறாங்களாம். இப்போ சொல்றவருக்கு நீ செவி கொடுக்கலையே, இப்ப பேசுறவருக்கு நீ செவி கொடுக்கலையே, அப்புறம் என்ன பிரயோஜனம்? பாஸ்கா அன்னைக்கு பூசை எடுத்தா சரியா போச்சா? சரியில்லை. சுயநீதி உடையவர்கள், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் போக மாட்டேன்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, யோவான் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார். ஜலத்தினால பிறக்கணும், ஆவினால பிறக்கணும். நிக்கோதேமு கேட்கிறான், ஆண்டவரே அப்படியானால் நான் எப்படி மறுபடியும் நான் முதிர் வயதா இருக்கையில என் தாயின் வயிற்றில மறுபடியும் புகுந்து எப்படி நான் பிறக்க முடியும்னு கேட்கிறேன். டேய், நீ இஸ்ரவேல்ல போதகனா இருந்து உனக்கு இது கூட தெரியலையான்னு கேட்கிறாரு. ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெறணும். ஞானஸ்நானம் பெறுவதற்கான அந்த அடையாளம் என்னோட சொன்னா, பழைய பாவ மனுஷனானது அது அமிழ்த்தப்பட்டு புது மனுஷனாக உருவெடுக்கக்கூடியதான் ஞானஸ்நானம். என் பழைய பாவ பழக்க வழக்கங்கள் என்னோடு ஒளிந்து போனது, நான் புது மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறேன், ஒரு புது சிருஷ்டியா நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். அடையாளம் தான் ஞானஸ்நானம். பழைய பாவ வாழ்க்கை, பாவி என்கிற வாழ்க்கை மாறி நீதிமான்ங்கிற வாழ்க்கை தூங்குகிறது தான் ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்து எந்த பாவம் பண்ணலையே, அவரே ஞானஸ்நானம் எடுத்தார். நிறைய பேர் கேட்பாங்க. சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் என் பிதாவிடத்தில் வர முடியாது. நான் அவர்களுக்கு முன்பாக தன்னை ஒரு முன் மாதிரியாக வைத்து போனார் என்று, முன் மாதிரியாக நமக்கு பின் வைத்து போனார் எழுதப்பட்டிருக்கு. நமக்கு முன்னோடினவர் அவர். இப்படித்தான் நீ ஞானஸ்நானம் பெறணும் நமக்காக காண்பிப்பதற்காகத்தான் ஞானஸ்நானம் பெற்றார். ஆமீன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போதே சில சில சிஸ்டம்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு சில சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கருவிலே இருக்கும்போது பேசுகிறத கேட்கக்கூடிய அந்த சத்துவமும் உண்டு. அந்த கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு பாட்டு பாடுற சத்தமும் கேட்கும், திடீர்னு அப்பா அம்மா அடிச்சுக்கிற சத்தமும் கேட்கும், போராட்டமும் கேட்கும். எல்லாம் அப்போ ஒன்று கேட்டுச்சுன்னா அதுவும் கேட்கும்ல, எல்லாமே கேட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ கருவில் இருக்கும் போதுலேருந்தே சில சிஸ்டமேட்டிக்கான காரியங்கள் ஒரு குழந்தைக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, இன்னும் சொல்ல போனால் பாருங்க, ஒரு குழந்தை கருவில் இருக்கும் போதுலேருந்தே சடங்காச்சாரங்கள் ஆரம்பிச்சிடும். 7 மாசத்துல வளைகாப்பு போட்டுறணும், வளையல் நிலை சத்தம் கேட்கணும், அப்புறம் சந்தனத்தை அப்பி குங்குமத்தை வச்சு எல்லாம் அப்படி முகமே வித்தியாசமா தெரியும். சரி, இதை சடங்காச்சாரம் ஆரம்பிச்சிருது. அப்புறம் பாருங்க, குழந்தை பிறந்ததுலேருந்து இத்தனை நாளில் இது செய்யணும், இத்தனை நாளில் கையில் காப்பு போடணும், அப்புறம் சடங்காச்சாரங்கள் சொல்லி வரேன். இப்போ அதுக்கப்புறமா அது ஒரு குறிப்பிட்ட பிராயமானோடனே அதுக்கு சில காரியங்கள் செய்யணும், அப்புறம் திருமணத்துக்கு மேலே ஒரு காரியங்கள் செய்யணும். இப்படி எல்லாமே சடங்காச்சாரங்களாக அனுசரித்து 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 இது எங்கடா கற்றுக்கிட்டீங்கன்னா தெரியல, பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்குது. இது யார் கற்றுக் கொடுத்தது? பாரம்பரியமான முறைகளை பிடித்து கொண்டு நாங்களாம் அப்படித்தான் செய்வோம். அப்போ அது ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் சொல்கிறேன், இந்த சடங்காச்சாரங்களுக்கெல்லாம் நம்ம விலகி கொள்ளணும். இதெல்லாம் நம்ம ஒன்று நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்காது. எந்த சடங்காச்சாரமும் சம்பிரதாயமும் நம்மளை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்காது. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ வார்த்தையை கீழ்ப்படி, இந்த வார்த்தைக்கு செவி கொடு, என்ன சொல்றாங்களா அது கவனிச்சு கேளு, அதுதான் உன் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. அப்போ இந்த சடங்காச்சாரங்களும் சம்பிரதாயங்களும் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் அழியாது. இந்த வார்த்தை மட்டும் அழிவதில்லை. இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒருபோது ஒழிந்து போகாது என்பது சத்தியம். அதனால இது அழியாத தேவ வார்த்தை என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு சித்தமானால் அதை நீங்க இன்னைக்கு போய் வீட்டு பாடமா நீங்க வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசிச்சு பாருங்க. இப்ப 33ஆம் வசனத்திலிருந்து குறிச்சுக்கங்க. 37, 38 வாசிங்க, உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதைக்காமல், நீ ஒரு விதையை விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை நீ விதைக்காமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு விதை விதைக்கிறீங்க, ஒரு கோதுமையோ இல்ல வேற ஏதாவது விதை விதைக்கிறீங்க, அவரை விதையோ சொர விதையோ ஏதோ ஒரு விதை விதைக்கிறீங்க. இனி உண்டாகக்கூடிய மேனியை நம்ம விதைக்கிறீங்க இல்ல, பூசணிக்காயவே உள்ள வச்சிருக்கீங்க இல்ல, விதையை மட்டும் தான் விதைக்கிறீங்க. ஆனா 38ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். நீங்க விதைச்ச விதைக்கான மேனியை கர்த்தர் கொடுக்கிறார்.
அதுக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டு வளர்ந்து அது செடியாகி அது பூ பூத்து காய் காய்க்கிற பொழுது அந்த மேனியை கத்தறதுக்கு கொடுக்கிறார். நீங்க விதைச்ச விதை அங்க வரல, அதுக்கு பதிலா ஒரு மேனி வருது. விதை நீங்க ஒரு வகைகள் பூசணி விதையை நடுறீங்க, அது விதை மட்டும் தான் நட்டிருக்கீங்க, அதுக்கு மேனியை கொடுத்து கத்தர் விளைச்சலை உண்டு பண்ணுகிறார். ரைட். அடுத்து விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியே கொடுக்கிறார். அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. நீங்க என்ன விதைச்சீங்களோ அதுக்கான மேனி கத்தர் கொடுப்பார். சொர விதையை விதைச்சா சொரக்காய் தான் வரும், பூசணி விதை விதைச்சா பூசணி தான் காய்க்கும், அவரை விதைச்சா அவரை தான் காய்க்கும். இப்படி அதற்கு ஏற்ற மேனியை கத்தர் கொடுக்கிறார். அதே போல கர்த்தருடைய வார்த்தையும் அதே போல தான் என்பதை கத்தர் சொல்லுகிறார். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அந்த விதை தான் உங்களுக்குள்ள மேனியை கொடுக்கும், உங்களுக்கு அந்த வாழ்வை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 13 அடுத்த பக்கம் திருப்பிக்கங்க, 2 பக்கம் திருப்புங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல அதுல ஒரு 1, 2, 3ல இருந்து கூட வாசிக்கலாம். 1, 2 கூட வாசிச்சிருங்களேன். ம் ஆ ம் ம் ஆ ம் ம் ஆ ம் அவர் அநேக விசேஷங்களை ம் உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அநேக விசேஷங்களை அவர்களுக்கு உவமையாக சொன்னார். கேளுங்கள், ம் விதைக்கிறவன் ஒருவன் ஆ. விதைக்க புறப்பட்டான். நல்ல கவனமா கேளுங்க நீங்களும். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் அவன் விதைக்கையில் சில விதைகள் ஆ. விதை வழியருகே விழுந்தது. சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அடுத்து சில விதை ஆ. அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. சில விதை அதிகமா மண்ணில்லாத கற்பாரன் மேல விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே ஆ. அது சீக்கிரமாய் முளைத்தது. சீக்கிரமாய் முளைச்சிருச்சு. வெயில் ஏறின போது வெயில் எறின போதோ தீந்து போய் அது தீந்து போய் வேறில்லாமையால் ஆ. உலர்ந்து போயிற்று. அது உலர்ந்து போயிட்டு, வேறு விட முடியல, அதனால உலர்ந்து போயிட்டு. அடுத்து சில விதை சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. முள் வளர்ந்து ம். அதை நெருக்கி போட்டது. அதை வளர விடாதபடி நெருக்கி போட்டது. சில விதையும் ஆ. நல்ல நிலத்தில் விழுந்து சில விதைகள் மாத்திரம் நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் அதிலே சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. 30ஆகவும் பலன் கொடுத்தது. பாருங்க போதும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, அந்த விதை விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதை விதைக்கும் போது சில விதை வழியிலேயே விழுந்துருச்சு. அப்போ வழி அருகே விதைக்கும் போது வழி அருகே விழுந்ததெல்லாம் பறவைகள் வந்து பச்சித்து போச்சு, தின்றுச்சு. இது தப்பு ஒன்றும் இல்லை, அதான் நடக்கும். மண்ணில்லாத இடத்துல கற்பாரின் மேல விதைக்கப்பட்ட விதை என்ன இருக்கும், அது மழை பெஞ்சு முளைக்கும், அது வேறு விடும். ஆனா அதிகமா அதுல மண் இல்லாதபடினால வேறு விட முடியாதனால வெயில் வந்தபோது உஷ்ணத்தினால அது காஞ்சு போயிடும், அது கருகி போயிடும். சில விதம் முள்ளுக்குள்ள விழுகும். முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துச்சுனாக்க அதுல வர்ற அந்த பயிர் எப்படி வரும்னா, முள்ளு பூரா அது நெருக்கிடும். நெருக்கி போட்டா அந்த பயிர் பாருங்க இப்படி வளைஞ்சு கலைஞ்சு இப்படியே நின்றுகிட்டு இருக்கும். அது பலன் தராது, ஏன்னா நெருக்கத்துக்குள்ள இருக்கு. சரி, அதுக்கப்புறம் சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்துச்சு. அந்த விழுந்த இடத்துக்கு ஏற்ப சில விதை 100 மடங்கு பலனை தந்துச்சு. அது ஒரு சில விதை 60 தான் தந்துச்சு. அப்படின்னா அதான் 60னாக்க அது உங்களுக்கு விளக்கம் எப்படி சொல்லணும்னா, அந்த கெப்பாசிட்டி, அந்த விதைக்கான கெப்பாசிட்டி தகுந்தது 100 பலன். 60ங்கிறது 100க்கு சமம். 30 நாள் 100க்கு சமம். முடிஞ்ச அளவுக்கு அது கொடுத்துருச்சு. என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு கொடுத்துச்சு. அப்ப நல்ல நிலத்துல விழுந்த விதை சிலது 30ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 100ஆகவும் பலன் தந்தது. 18ல இருந்து ஆகையால் ம். விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். இதுக்கு விளக்கம் சொல்றாரு ஆண்டவரே. இது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் விளக்கம் சொல்றாரு. இப்ப உவமையை கேளுங்க. ஒருவன் ம். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் ஆ. உணராது இருக்கும்போது ம். பொல்லாங்கன் வந்து ம். அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். விதைங்கிறது வசனம். இந்த விதைய வந்து வசனத்தை விதைக்கும் போது யாரு அதை பெற்றுக்கொள்ளலையா? உணராது உணராது இருக்கிறவன். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ம், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் ஆ. வசனத்தை கேட்டு ம். உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன். வசனம் கிடைச்சனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் அதிலே ஊன்றி கட்டப்பட முடியாதபடினால கொஞ்ச காலம் மாத்திரம் கொஞ்ச காலம் அதுல இருப்பான். நிலைத்திருப்பான். அப்புறம் வசனத்து நிமித்தம் ஆ. உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். அப்போ வசனத்தின்படி அவன் நடக்கிறதுக்கு பிரயாசப்படுவான். ஆனா துன்பம் வேதனை வந்ததுக்கு அப்புறம் போட யாராங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகி போயிருவான். அடுத்து முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் ம், வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் ம், உலக கவலையும் ம். ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் ம். வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் ம். அவனும் பலனற்று போவான். இது நெருக்கம் வந்துடும். என்னங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு
சர்ச்சுக்கு போகாம எங்க போறீங்க அப்படின்னாக்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு நாள். இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் சந்தோஷமா இருக்கணும். இந்த ஒரு நாள் தான் சினிமாக்கு போவேன். இந்த ஒரு நாள் தான் துணி துவைப்பேன். அப்படின்னு அதுக்குள்ளேயே சிக்கிக்கிறாங்க. நெருக்கம். வேற வழி இல்ல. பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இன்னைக்கு செஞ்சுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அதையும் போய் கோயில்ல உட்கார்ந்துட்டு வர்றதா? அந்த ஒரு நாள் என்னென்ன வேலை கிடக்கு அப்படிம்பாங்க. இத விட பெரிய வேலை ஒண்ணுமே இல்ல. ஞாயிற்றுக்கிழமை பாருங்க. அதனால இந்த உலகத்தின் நெருக்கமும், கவலையும், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவங்களுக்குள்ளே வந்த உடனே அவங்க நெருக்கப்பட்டபடினால அவங்களும் பலன் தராம போயிடுறாங்க. அடுத்து நல்ல நல்ல நிலத்தில் நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் ம். வசனத்தை கேட்கிறவனும் ம். உணர்கிறவனுமாய் இருந்து கேட்கறது மட்டும் இல்ல, உணர்- அத உணர்ந்து பார்க்கணும். அந்த வார்த்தை எனக்காக தான் சொல்லியிருக்கிறாரு. நான் அப்படின்னு உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 100ஆகவும் 60ஆகவும் ம். 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப என்ன விதைங்கிறது கர்த்தருடைய வார்த்தை, வசனம். இந்த வசனம் எங்க விழுகணும்? இருதயமாகிய நல்ல நிலத்துல விழுகணும். நம்ம வழி அருகே நம்ம விதைச்சு போற போக்குல இப்படி கேட்டு போறது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அங்க போகும்போதே அப்படின்ருவாங்க. அப்படின்னா கோயில் போயிட்டு வந்துட்டேன். எங்க? ரோட்ல போகும்போதே. அப்படி சில பேர் இருக்கிறாங்க. என்ன அமைதியா இருக்கிற மாரி இருக்குது. நெறைய பேர் அப்படித்தான் செய்றாங்க. போற போக்குல அப்படின்னாக்க முடிஞ்சுச்சு. சாமி கும்பிட்டாச்சு. அப்படி அதான் சாமி கும்பிடுறது? ஸ்தோத்திரம். அதுக்குன்னு போகும்போது கைய விட்டுட்டு எந்திரிச்சு நின்னு கும்பிட்றாதீங்க. ஸ்தோத்திரம். அப்ப கிட்டத்தட்ட அது வழி அருகே விதைக்கப்பட்டவர்களுக்கு சமம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு விதை விதைச்சாலும் போற போக்குல அது பிசாசானவன் பட்சித்து போட்டுருவான். அந்த கேட்ட விதைய. ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரியவர், அவர் தப்பா சொல்லல. அவர் சொன்னார், "நான் டெய்லி வசனம் கேட்பேங்க" அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷங்கயான்னு. "எப்படி நீங்க இப்படி வாசிக்க சொல்லி கேட்பீங்களா? இல்ல ஏதோ பண்ணீங்களான்னு?" மணிக்கு ஒரு தடவை அடிச்சு சொல்லுதுல்ல. மணிக்கு ஒரு தடவை 2 மணி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுதுல்ல, அது. அட பாவிகளா! அப்புறம் சந்தோஷப்பட்டு அதையாவது கேட்கிறாரே மனுஷன். அதையாவது கவனமா கேட்கிறாரே அப்படின்னு ஒரு சந்தோஷம். அவர் சொல்ல யாரும் இல்ல. அதனால அதையாவது கேட்கறதுக்கு ஒரு சந்தோஷம். சரி. பாருங்க, ஏசாயா 55ல இத குறிச்சு இன்னொரு விளக்கம் சொல்றாரு. 10, 11 மட்டும் வாசிச்சு செய்திக்குள்ள போயிரலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி திருப்பால் அந்த இடத்திற்கு மறுபடியும் திரும்பாமல் பூமியை இந்த நனைத்து பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி அதிலே முளை கிளம்பி விளையும்படி செய்து இந்த பயிர் விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த விதை எப்படி விழுந்து அதுல வானத்திலிருந்து பூமியில பனி நனைத்து மழை பெய்து நனைத்து அது ஈரமாக்கி முளை விளைந்து அது முளைத்து பயிராகி எப்படி அது அறுவடைக்கு வருகிறதோ அதே போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் வார்த்தை இப்படி தங்க விழுகும். அப்ப பூமியில மேலிருந்து வானத்திலிருந்து பனி வரும், மழை பெய்யும், அது பயிரை ஈரமாக்கும், அதை முளைக்க வைக்கும், அது பயிராகும், அது விளைஞ்சு 30, 60, 100 பலன் தரும்னு சொல்றாரு. அது மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள விழுகணும் முதல்ல. அதுக்கப்புறமா மரத்தை வச்சவன், பரவாயில்ல நிறைய பேருக்கு தெரியுது, மரத்தை வச்சவன் தான் தண்ணி ஊத்துவான். நீங்க விதைச்சாச்சு, மழை பெய்யணுமே அப்படின்னாக்க மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை கர்த்தர் கொடுப்பாரு. இப்பயும் மழை வர்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா விதைச்சிக்கிட்டு இருக்கோம்ல, மழை பெய்யும் கண்டிப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 11ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் எந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தை உங்களுக்குள்ள விதைச்சாரோ அதெல்லாம் நிறைவேறி அதுக்கப்புறம் திரும்புமா. இந்த வார்த்தை ஒன்றும் வீணா போகாது. இந்த வார்த்தையை நீங்க எங்க போட்டாலும் விளைச்சல் வரும், எந்த இடத்துல போட்டாலும் விளையும். இல்ல நான் ஒண்ணும் இல்லைங்க, அற்பமான ஜந்துங்க, ஒரு புழுங்க, கேவலமானவங்க, இல்ல அவங்களுக்குள்ள இந்த விதை கிரியை செய்யும். எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் இந்த விதை அவங்களுக்குள்ள கிரியை செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் சொல்றாரு, அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை மனப்பாட வசனம் உங்களுக்கு தெரியும்? எத்தனை வசனம் மனப்பாடமா உங்களுக்கு தெரியும்? ஒரு 10 வசனம் மனப்பாடமா சொல்ல முடியுமா? மனப்பாட வசனம் சொல்றவங்க கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதிகாரம் எத்தனை அதிகாரமா உங்களுக்கு எந்த அதிகாரம் சொல்ல தெரியும்? 117ஆம் சங்கீதம் 2 வசனம். அதல்ல 91ஆம் சங்கீதம் 12 வசனம் வாசிங்க. அப்ப வாசிக்க வேண்டாம், மனப்பாடம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு. ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு இடத்துல திக்கட்ட நிலைமையில் நிற்கும் போது உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும். அதான் இந்த விதை, அதான் பயிர் ஆகிறது, முளைச்சு பயிர் ஆகிறது. எங்க போய் தண்ணி ஊத்துறது, எங்க போய் பயிர் முளைக்கிறது, விளையிறது அப்படின்னா
வாங்க இங்க உங்களுக்கு மழை பெய்யும், எப்பவுமே மழை பெய்யும், பட்ட 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 படன்னு பொறிஞ்சு தள்ளும். அப்ப அந்த விதை பயிராகி முளைச்சு அது பலன் கொடுத்து ஒரு சிலது 100 கொடுக்கும், ஒரு சிலது 60 கொடுக்கும், ஒரு சிலது 30 கொடுக்கும். எப்படியோ பலன் கிடைக்கும் கண்டிப்பா. அப்ப வசனங்களை நமக்குள்ள காத்துக்கணும், பாதுகாத்துக்கணும். ஒரு சூழ்நிலை வருது உங்களுக்கு. அப்போ கர்த்தர் யாக்கோபு கிட்ட சொன்ன அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். யாக்கோபுக்கு சொன்னீங்களா ஆண்டவரே, எனக்கு சொன்னீங்களா? சொல்லுங்க. இந்த வசனம் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியமும் நிழலாட்டமாய் உங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள உங்களுக்கும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள அது ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுக்கு தான் சொன்னாரா? இல்ல. நீ இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு அவர் விலக மாட்டார், கைவிட மாட்டார். இந்த வார்த்தை ஏற்ற சமயத்துல வரணும் பாருங்க. சில நேரம் திக்கட்ட நம்ம நிற்கும் போது சொல்லுவார், நான் உன்னை திக்கட்டெல்லாம் விடேன் அப்படிங்கிறார். ஆமேன். அப்ப இந்த வார்த்தைலாம் ஞாபகத்துக்கு வரணும். அப்பதான் இந்த விதை முளைச்சு பயிரானதுக்கு சமம். அப்ப சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதுதான் விளைச்சல். இப்ப கடைசியில அறுக்கிறதுக்கான ஒரு நாள் வரப்போகுது. வாசிங்க மார்க் 4ஆம் அதிகாரத்துல. மார்க் 4ஆம் அதிகாரம் 26 இருந்து 29 வரைக்கும் குறிச்சுக்கங்க. 26, 27 மட்டும். அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ம், ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. நீங்க விதைச்ச விதை எந்த நேரத்துல முளைச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? விதை விதைச்சிட்டு வந்திருப்பான், நைட்டு தூங்கிட்டு இருப்பான், காலையில போய் பார்க்கும்போது முளைச்சிருக்கும். தேவனுடைய ராஜ்யமும் அப்படித்தான் சொல்றாரு. இவர் விதை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துச்சு சொல்ல முடியாது. அது நைட்டு தூங்கி காலையில பார்த்தா இருக்குது. அப்ப இந்த வசனம் அது உங்களுக்குள்ள போய் ஆழமாக வேரூன்றி அது வளர்ந்து செழித்து பயிராகி அது அறுவடைக்கு தேவையான நாட்களுக்கு வரும்போது நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த அறுவடை உங்களுக்கு மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு 14:4 ஒரு வசனம், அதை வாசிச்சுட்டு அப்படி அடுத்த பகுதி போவோம். யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அசுத்தமான ஒன்றை சுத்தமா மாத்துறதுக்கு யாரால முடியும்? முடியாது. அதாவது கீழே கிடக்கிற அசுத்தமானது சுத்தமான மனசுல முடிச்சிடலாம். மனசுக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை நீக்கி சுத்தமாக்க யாரால முடியும்? அப்ப அசுத்தமானது சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்க மனுஷன் உண்டோ? ஒருத்தன் இல்லை. அப்ப யாராவது ஒருத்தர் வந்து அவனை சுத்தமாக்கணும். அந்த சுத்தமாக்குகிறது தான் வசனம், பரிசுத்தமாக்குகிறது தான் வசனம். யார் ஒருவர் இந்த வார்த்தைகளை தன் மனதிலே ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கை முறையை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கை பாதையை சீரமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள்தான் நித்திய ஜீவனுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பார்கள், தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாருக்கு அவனுடைய செய்கைகள்லாம் வாய்க்கும்? யாருடைய வழிகள்லாம் சுத்தமா இருக்கும்? யாருடைய வழிகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்னா கர்த்தருடைய வேதத்தின்படி அது தியானமாயிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவனா இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படிப்பட்டவனா? தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற பசுமையான மரத்தை போல் அவன் இருப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை உள்ள போயிருச்சுனாக்க நான் சொல்ற எல்லா நாட்களும் செழிப்பு தான். 12 மாதங்களும் உங்களுக்கு செழிப்பான மாதங்கள் தான். மொத்தம் எத்தனை? 52 வாரம் இருக்கா? 52 வாரங்களும் உங்களுக்கு செழிப்பான வாரங்கள் தான். 365 நாள் உங்களுக்கு செழிப்பான நாட்களா தான் இருக்க போகுது. மாற்றம் இல்லை. ஏன்னா வார்த்தை நமக்குள்ள இருக்கு. இந்த வார்த்தை உள்ள இருக்கும்போது அந்த ஆவிக்குரிய செழிப்பு நிச்சயமாய் உண்டாகும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23 வாசிங்க, அப்புறம் 24, 25 வாசிக்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள விதையினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. இது ஒருவேளை அழிகிற வித்து இல்ல, அழிஞ்சு போற விதை இல்ல, இது அழியாத விதையா. கையில் எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. தூக்கி காட்டுங்க. இது
அழியாத வித்து, அழியாத விதை. அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கா? அழியாத வித்தினாலே, இது அழியாத விதை. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 24 25 வாசிங்க அப்படியே. அதுல மாம்சம் எல்லாம் ம். புல்லை போலவும் ம். மனுஷனுடைய மகிமை எல்லாம் ம். புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. ஆ, புல் உலர்ந்தது, ம், அதன் பூவும் உதிர்ந்தது. ஆ. கர்த்தருடைய வசனமோ ம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். புல்லும் வளர்ந்துரும், பூவும் உதிர்ந்து போயிரும், ஆனா கர்த்தருடைய வசனமும் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும். அடுத்து, உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அல்லேலூயா. உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் தான் இது. இது அழியாத வித்து. இப்போ விதை விதைச்சது வரைக்கும் பார்த்தாச்சு. அது விதை எப்படி முளைச்சு பயிராகுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அறுவடைக்கு வந்துடுறான். எப்படி அறுவடை ஆகும்? யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சரி, அதை வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆ. நித்திய ஜீவன் உண்டு. முதல்ல வசனத்தை கேட்கணும். இந்த விதைகளை முதல்ல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறமா அவரை அனுப்பினவார ஆகிய பிதாவாகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எட்டர்னல் லைஃப் நிச்சயமா உண்டுங்கிறார். யாருக்கு நித்திய ஜீவகால வாழ்க்கை உண்டு? வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்கறது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பிதாவாகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும். இப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப 1 யோவான் வந்துருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். எப்ப வசனம் தெரிஞ்சா போதும். ஓ ரைட், பரவாயில்ல, வசனம் எல்லாம் சொல்றாருங்க, அப்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிறாரு. இந்த வசனம் ஏற்ற நேரத்தில் சொல்லணும் இல்ல, அந்த வசனம் உள்ள இருக்கும்போது நாம் அவர்ல அன்பா இருக்கிறோம்னு முதல் அர்த்தம். அடுத்து ரெண்டாவது, நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதன் மூலமா அறிந்து கொள்ளலாம். நீங்க பாருங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகள்ல அல்லது உங்க உறவுக்காரர்கள்ல அல்லது உங்க நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது நீங்க வசனம் சொல்லி நீங்க பேசுனீங்கன்னா நிச்சயமா அங்க தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை பிரதாப்பா சொல்லுது, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் இயேசு சொல்லியிருக்காரியா, அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படி வேணா சொல்லி பாருங்க. அந்த வசனம் அங்க வேலை செய்யும். அப்படியா, அந்த உலகத்துல யாருக்கு உத்தரவு இருக்குதா? நான் கூட எனக்கு மட்டும்தான் வரும்னு நினைச்சேன். அப்ப அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும். அப்படியா, அப்ப சொல்லுங்க, அதை கேட்கிறேன். எப்படி எனக்கு அதுல இருந்து விமோச்சனம் வரும், எப்படி இதுல இருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கும்போது இந்த வார்த்தை அவளை கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் உலக பிரகாரமா சண்டை போட்டு அவன் செஞ்சானா நீ ஜென்மத்துக்கு போகக்கூடாதா அப்ப நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க அவன் அதோட போலா போயிருவான். அப்ப இந்த வசனத்தை நீங்க சொல்லி பாருங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்போ எந்த விஷயம் நடந்தாலும் வசனத்தை பேசி பழகணும். அப்பதான் உங்களுக்குள்ள உண்மையாகவே விதைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். என்ன கேட்டாலும் வசனத்தை விளக்கம் சொல்லுங்க. இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் தேவ அன்பு மெய்யாக உங்களுக்குள்ள பூரணப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 ஒருத்தர் வாசிங்க. யோவான் 6:63 ஒருத்தர் வாசிச்சுக்கங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே என் வசனத்தை நீ கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. யாருக்கு திறந்த வாசல் வச்சிருக்கிறாரு? யாரு வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ, யார் வசனத்தை கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி இது எனக்கு சொல்லப்பட்டது, இந்த வசனத்தின்படி நான் நடப்பேன், இந்த வசனத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லி இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவர்களோட தான் கர்த்தர் பேசுறாரு, அவர்களோட தான் கர்த்தர் ஜீவிக்கிறாரு, நித்திய ஜீவகாலம் வரல கொண்டு போவார். இது கர்த்தருடைய வார்த்தை. யோவான் 6:63 ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிற அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? அதுல ஆவியாவும் இருக்குது, ஜீவனாவும் இருக்குது. மாம்சம் ஒண்ணுக்கும் உதவாதுன்னு சொல்லி இருக்கு. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, இது அழிஞ்சு போயிடும். கரெக்டா ஒரு நாள் அவ்வளவுதான், 24 ஹவர்ஸ் தாண்டினாக்கும் ஒவ்வொரு உறுப்பா உள்ள கொலைய ஆரம்பிச்சிடும். அப்படியே பூரா அழிஞ்சு போக ஆரம்பிச்சிடும், கரைய ஆரம்பிச்சிடும், தண்ணியா போக ஆரம்பிச்சிடும்.
மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லின இந்த வார்த்தையோ இந்த வசனமோ உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆக விளைச்சலின் பலனை நாம் நிச்சயமாய் பார்க்க வேண்டும். இந்த விளைச்சலுடைய அறுவடை என்ன தெரியுங்களா? அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிச்சோம். இந்த வசனத்தை கைக்கொள்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதான் அறுவடை. சரி, அந்த அறுவடை இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வாசி நம்ம நிறைவு செய்வோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, ம். என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இப்ப கர்த்தர் சொல்றாரு அந்த இடத்துல, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வசனங்கள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இந்த வசனங்களை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆம். யாரெல்லாம் இந்த வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு உள்ள வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வசனம் ஜீவனை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். வசனம் தான் மருந்து, வசனம் தான் உங்கள் வாழ்க்கை. அதான் ஜீவனை கொடுக்கும், அதான் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த வசனம் தான் உங்கள் நித்திய ஜீவன்லையும் கொண்டு போய் சேர்க்கும். அதான் அறுவடை. இது அறுவடையின் காலம். இந்த விதை யாருக்குள்ளாம் விதைக்கப்பட்டிருக்கிறதோ நிச்சயமா நீங்க மெய் பலனை பெறுவீர்கள். கடைசியா ஒண்ணு நீதிமொழிகள் 11, 18 அப்படி நிறைவு செஞ்சிருவோம். நீதிமொழிகள் 11. துன்மார்க்கனா இருக்கிறவன் விருதா வேலையை செய்யணும். அப்புறம் வீண் வேலை. துன்மார்க்கன் செய்யற வேலையெல்லாம் வீண் வேலை தான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்யான பலனை பெறுவான். எல்லாம் சொல்லுவோம், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். அப்போ இதுதான் அறுவடை. இது அறுவடையின் காலம். இந்த அறுவடையைத்தான் கர்த்தர் கேட்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு. இன்னும் வசனங்கள் இருக்கு. இது எப்படி முடியும்னு சொன்னா, இப்போ கோதுமையை விதைக்கிறான். அதுல ஒருத்தன் சத்ருவானவன் களை விதைச்சிட்டு போயிடுறான். அப்ப எஜமான்ட்ட கேட்குறாங்க, விளைஞ்சிருக்குது, விலை போகுது. அப்ப சொல்றாரு, ஐயோ வேலைக்காரங்க சொல்றாங்க, நம்ம கோதுமை நல்ல கோதுமை தானே விதைச்சோம், இன்னும் கூட கலையெல்லாம் சேர்ந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே எஜமான் சொல்றாரு, டேய் விட்டுரு, அறுவடை வர்ற வரைக்கும் விட்டுரு. இப்ப நீ அறுத்தீங்கன்னா, இப்ப போய் பிடுங்கினீங்கன்னா அந்த கலைகளோடு கூட நல்ல பயிரை நீங்க பிடுங்கிடுவீங்க. அதனால இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டாம், அறுவடை வரைக்கும் விட்டுருங்கிறார். துன்மார்க்கனை கடைசி வரைக்கும் விட்டுரு, கடைசியில் அறுத்தெறிஞ்சிருவோங்கிறார். அப்போ கடைசியில முதல்ல கலைகளை அறுத்தெடுத்து தனியா அரிக்கட்டா கட்டுங்க, அதை கொண்டு போய் அக்னியில போட்டு எரிச்சு சாம்பலாக்கிருங்கிறார். அப்புறம் நல்ல கோதுமையை அறுத்தெடுத்து அதை அடித்து அதை களஞ்சத்துல கொண்டு போய் சேருங்கிறார். இதுதான் நித்திய ஜீவனுக்கு போறது. அப்போ கெட்ட துன்மார்க்கர்களை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவர்களை நியாய்ந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. அந்த அறுவடையின் சமயத்துல இந்த துன்மார்க்கரெல்லாம் அறுக்கப்பட்டு அவர்கள் அரிக்கட்டாய் கட்டப்பட்டு அக்னி கந்தம் கடலிலே போடப்படுவார்கள், நித்திய அக்னியிலே பங்கடைவார்கள். இப்ப நல்லவர்களை எடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனங்களுக்கு செவி கொடுத்தவர்களை தனியா பிரிச்சு எடுத்து அவர்களை களஞ்சத்துல கொண்டு போய் சேர்க்கிற, அதான் நித்திய ஜீவன். அதான் அறுவடையின் காலம். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கங்க. இனி ஒருவேளை நான் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த நாள்ல இருந்து 4 அதிகாரமா மாத்துங்க. ஒரு அதிகாரம் 4ஆ மாறட்டும். ஒரு வசனம் படிக்கிறவங்க ஒரு அதிகாரம் படிங்க. இல்ல 10 அதிகாரம் படிப்பேங்கிறவங்க 20 அதிகாரம் படிங்க. வசனம் எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நித்திய ஜீவகால வாழ்க்கைக்கு அச்சாரமா இருக்கும் என்பதை என்னால நிச்சயமாய் சொல்ல முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக வார்த்தை தான் முக்கியம். அறுவடையின் காலம் வரும்போது அரிக்கட்டாக கட்டப்பட்டு அக்னியில போடப்படுவதற்கு எத்தனமா இருக்கிறீர்களா, அல்லது அரிக்கட்டாய் கட்டப்பட்டு களஞ்சத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுவதா இருக்கிறீங்களான்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இதுக்கு அடிப்படை இந்த வசனம் என்கிற விதை. இந்த விதை இது விதைத்து, இது முளைத்து பயிராகி அது அறுவடைக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆகவே இந்த வார்த்தையை நீங்க மையமாக வைத்து செயல்படுங்க. நாம நித்திய ஜீவனை சந்திப்போம். அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் சந்திப்போம். அப்ப நான் பார்ப்பேன், இங்க எங்க மணி வந்திருக்குவார், எங்க தோட்டத்துல விளைஞ்சது வந்திருக்குவார்னு சொல்லுவோம். எங்க தோட்டத்துல விளைஞ்ச முத்துக்கள் எல்லாம் பயிர்கள், எல்லா விதைகள்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், நீங்க மட்டும் இல்லை, இதை உங்களுக்குள்ளேயே வச்சு புதைச்சிக்காதீங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. அந்த ஒரு விதை மட்டும்தான் பார்க்குறாங்க. அந்த விதைக்குள்ள 1000 விருட்சங்கள் இருக்கிறது. அது 1000 விருட்சங்களை உண்டு பண்ணக்கூடிய சக்தி அதுக்குள்ள இருக்குது. ஒரே விதை தான். அது ஒரு விதை விதைச்சோம்னா அதுல இருந்து கொய்யாப்பழம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை விதை வரும்? ஒரு விதை விதைச்சு ஒரு கண்ணு வந்துருச்சு. அதுல கொய்யாப்பழங்கள் நிறைய இருக்கு. இப்ப எத்தனை விதையாச்சு? லட்சக்கணக்கில் வந்துடும் விதை. அந்த லட்சக்கணக்கான விதையும் திருப்பி மண்ணுக்களை போச்சுன்னா எத்தனை லட்சக்கணக்கான விதை வரும் பாருங்க. அது மாதிரி இந்த விதை ஒரு விதையை போட்டீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அது பெருகும். இப்படித்தான் கர்த்தருடைய வசனம் பரம்பினது. அதுக்காக நீங்க பிரயாசப்படுங்க. இந்த அறுவடையில
நீங்க முந்தி பலன் அடையணும். நீங்க முந்தி முதல் பலன் நீங்க தான். அதனால இந்த வசனம் தெரிஞ்சவங்க தான் முதல் பலன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் அந்த பலன்ல இருக்க ஆசைப்படுறேன். நான் இனிமேல் அந்த நான் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதிகமாய் வாசிக்கிறேன். அது மேல விருப்பமா இருக்கிறேன். சங்கீதம் 1ல சொல்லப்பட்டது போல அது மேல பிரியமா இருக்கிறேன்னு சொன்னவங்க, நீங்க தைரியமா எந்திரிச்சு நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமா இந்த வசனம் உங்களுக்கு ஒரு நல்ல அறுவடையை தரும். இந்த வார்த்தை அறுவடை, மிகுதியான அறுவடை தரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஆமென் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ராஜா. இன்றைக்கும் இப்பொழுதும் அறுவடையின் காலம் என்கிறதை குறித்தும் கர்த்தருடைய வசனம் என்கிற விதையை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். இந்த விதையானது தங்கள் தங்கள் ஜாதியின்படியே அவைகளை விளைவிக்கிற முளைப்பிக்கிற தன்மையை கொண்டதென்று நாங்கள் விதத்திலிருந்து பார்த்தோம். ஆகவே இந்த விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் சொல்லப்பட்ட வார்த்தையில நல்ல நிலத்தை விழுந்த விதையாக 60, 30, 60, 100 பலன் கொடுக்க நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னால் இந்த வசனம் தான் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. இந்த வசனம் தான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக போகிறது. இந்த வசனம் அழிவில்லாத வித்து என்று நாங்கள் வாசித்தோம். அப்படி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி நம்ம ஒரு புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம். ஆகவே நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருக்கென்று நீங்கள் பயிராகி, கர்த்தருக்கென்று விளைந்து அறுவடைக்கு தகுந்த ஒரு பயிராக இருக்கும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய நாமம் இந்த பூமியில மகிமைப்படும்படி ஒவ்வொருத்தரையும் எடுத்து நீர் பயன்படுத்துங்க. கிருபை கூடவே இருக்கட்டும். தொடர்ந்து வருகிற நாட்களில் இதை குறித்து இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ளவும் அதை கைக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்மை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென்.